யார் யார் இரத்த தானம் செய்யலாம்? இரத்த தானம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு நல்ல செயல். இது பல உயிர்களை காப்பாற்றும். ஆனால் எல்லோருமே இரத்த தானம் செய்ய முடியாது. இரத்த தானம் செய்ய தகுதியுள்ளவர்கள். வயது: பொதுவாக 18 வயது முதல் 65 வயது வரை உள்ள ஆரோக்கியமான நபர்கள் இரத்த தானம் செய்யலாம். உடல் எடை குறைந்தபட்சம் 50 கிலோ எடை இருக்க வேண்டும். ஆரோக்கியம்: எந்தவித நோயும் இல்லாமல் இருக்க வேண்டும். சளி, காய்ச்சல், மாதவிடாய் காலம், கர்ப்பம், பாலூட்டல் போன்ற நிலைகளில் இரத்த தானம் செய்யக்கூடாது. ஹீமோகுளோபின் அளவு: ஹீமோகுளோபின் அளவு சரியாக இருக்க வேண்டும். மருந்து உபயோகம்: சில மருந்துகள் இரத்த தானத்திற்கு தடை ஏற்படுத்தலாம். தொற்று நோய்கள், எய்ட்ஸ், ஹெபடைட்டிஸ் போன்ற தொற்று நோய்கள் இருந்தால் இரத்த தானம் செய்யக்கூடாது. இரத்த தானம் செய்யும் முன் நல்ல உறக்கம் எடுத்து நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டும். இரும்புச்சத்து அதிகம் உள்ள உணவுகளை சாப்பிட வேண்டும். இரத்த தான மையத்தில் சென்று அவர்களின் வழிகாட்டுதல்களை பின்பற்ற வேண்டும். இரத்த தானத்தின் நன்மைகள்: உடலில் புதிய இரத்தம் உற்பத்தியாகிறது. இதய நோய் வருவதற்கான வாய்ப்பு குறைகிறது. புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பு குறைகிறது. மன அமைதி கிடைக்கிறது. உலக நன்மைக்காக ஒரு பங்களிப்பு செய்த திருப்தி கிடைக்கிறது. இரத்த தானம் செய்யும்போது என்ன நடக்கும்? முதலில் உங்கள் உடல்நிலை பரிசோதனை செய்யப்படும். பின்னர் உங்கள் கையில் இருந்து இரத்தம் எடுக்கப்படும். இரத்த தானம் செய்த பிறகு சிறிது நேரம் ஓய்வெடுக்க வேண்டும். முக்கியமான குறிப்பு: இரத்த தானம் செய்வதற்கு முன் உங்கள் மருத்துவரை கலந்தாலோசிப்பது நல்லது. நீங்களும் இரத்த தானம் செய்து உயிர்களை காப்பாற்றுங்கள். தொடர்புடைய கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். மேலும் தகவல்களுக்கு உங்கள் மருத்துவர். இரத்த தான மையம் இணையதளம். குறிப்பு: இந்த தகவல்கள் பொதுவானவை. உங்கள் தனிப்பட்ட சூழ்நிலைக்கு ஏற்ப மருத்துவரின் ஆலோசனை அவசியம். இந்த பதிலை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமா?